அனைவருக்கும் மதிய வணக்கம் உறவுகளே. இன்னைக்கு நம்ம வீட்டில் இன்னைக்கு என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து சொரக்காய் வடை. சொரக்காய் நம்ம வந்து நேற்று கூட என் சார்ஸில் ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க, நேற்று சொரக்காய் பறிச்சிங்க, இன்னைக்கு வந்து சமையல் செய்கிறீங்க சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு என்னுடைய வீடியோ வந்து நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுறீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி உறவுகளே. அதுக்கு இன்னைக்கு நம்ம சொரக்காய் வடை நான் எப்படி செஞ்சேன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு பச்சரிசி மாவு, பச்சரிசி ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ண, சொரக்காயை வந்து நம்ம கேரட்டு சத்தத்தால் நல்லா செத்திக்கணும். செத்தின பிறகு நமக்கு பச்சரிசி மாவு இருக்குல்ல, அதில் போட்டு பெருஞ்சீரகம், வெங்காயம், பச்சை மிளகாய் வந்து இது எல்லாமே, அதான் வெங்காயம் பச்சை மிளகாய் வடைக்கு நம்ம எப்படி போடுவோமோ அதே மாதிரி தான், அதே மெத்தட் தான். ஆனால் இதில் என்னென்னா வெறும் பச்சரிசி மாவு மட்டும்தான் போடணும். போட்டு இந்த மாதிரி வந்து வடை தட்டி போடுங்க உறவுகளே, சூப்பராக இருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதான் நம்ம வீட்டில் இன்றைக்கி வந்து அமாவாசை வர சொல்லியிருக்கீங்க. நான் மறந்துட்டாலும் நீங்கள் விட மாட்டீங்க. இன்றைக்கி அமாவாசை ஸ்பெஷல் வந்து நம்ம வீட்டில் இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இருங்க காமிக்கிறேன். ஏன் இந்த இன்றைக்கி என்ன சாப்பாடு, என்றைக்குமே என்ன சாப்பாடுன்னு சொல்லிவிடுவேன், இன்றைக்கி மட்டும் என்ன ஸ்பெஷலாக அன்றைக்கி சொல்லிடுறேன் வாங்க. இங்கே பாருங்கள், சுடு சாதம், அப்புறம் வந்து மாங்காய் முருங்கைக்காய் போட்ட சாம்பார். கரண்டி வர அங்கே இருக்குது, இருங்க எடுத்துகிட்டு வா. மாங்காய் முருங்கைக்காய் கத்திரிக்காய் போட்ட சாம்பார் தெரியுதுங்களா? எங்கள் சிஸ்டர் வர ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க, ஒரே கையில் செல்லு வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுறீங்கக்கா, வீடியோ எடுக்க ஆளே இல்லையா அப்படின்றீங்க. வீடியோ எடுக்க உண்மையாலுமே ஆள் இல்லை உறவுகளே, அதான் உண்மை. என் கஷ்டம் உங்களுக்கு தெரியுது, கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்து போகிறேன், சப்போர்ட் பண்ணுங்கன்னு எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், அப்புறம் வந்து சொரக்காய் கூட்டு, மலாட்டை பயிர் போட்ட சொரக்காய் கூட்டு, அப்புறம் வந்து வடை. இதான் அதான் இந்த மாதிரி வந்து சொரக்காய் கிடச்சிதுன்னா இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் உறவுகளே, சூப்பராக இருக்கும். வாங்க சாப்பிட்லாம். இன்னும் நம்ம வீட்டில் வந்து இன்னும் வரைக்கும் படைக்கல, இன்னும் படைச்ச பிறகு தான். அப்புறம் வந்து எங்கள் சகோதரர் ஒருத்தர் என்ன கேட்டிருக்காரு, கோவிலுக்கு இன்றைக்கி போகலீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் அம்மாசி கோவிலுக்கு போகல உறவுகளே, எப்பயாவது நினச்சிக்கிட்டா போவேன், வேலை இல்லைன்னா. அன்றைக்கி காலையிலே போயிட்டு மாட்டுக்கெல்லாம் சாணி அள்ளி போட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு மாட்டுக்கு தண்ணி வச்சுட்டு வர்றதுக்கே மணி 10:10 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து குளிச்சுட்டு தான் அப்புறம் சாப்பாடு செய்கிறேன். நான் என்ன பண்ணுறது, செஞ்சாலும் ஒண்டினா செய்யணும், நமக்கு யார் இருக்கா, பசங்களும் வெளில போயிடணும், நாங்கள் தான். ஓகே உறவுகளே, பாய். இன்றைக்கி தான் நம்ம வீட்டில் சாப்பாடு.